यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எதிராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் முன்னிலையில் ஸ்ரீ ராமநவமி இசை விழா. பல்வேறு இடங்களில் ஸ்ரீ நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திர அபிஷேகம். மேல்கோட்டையில் செல்வப்பிள்ளை திருநாராயணன் சேர்த்தி சேவை. திரு இந்தளூரில் ஊஞ்சல் சேவை. இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகள் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தின் மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணன் தான் காலம் பெற சிந்தித்துமினோ. பெங்களூரில் புகழ்பெற்ற இசை நிறுவனமான ஆராதனா கலாச்சார வேதிகை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கர்நாடக சாஸ்திரிய இசையை பரப்புவதில் ஈடுபட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஸ்ரீ ராமநவமி சந்தர்ப்பத்தில் இந்த நிறுவனம் மல்லேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தை ஏற்பாடு செய்கிறது. இந்த ஆண்டின் ராமநவமி உற்சவம் டிஎஸ்கே ஸ்கூல் ஆஃப் மியூசிக் என்ற நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ ஜியர் சுவாமிகளின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் விதுஷி அஞ்சலி ஸ்ரீராம் அவர்களின் வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. அவருக்கு பக்கவாத்தியமாக வித்வான் மைசூர் கேசவ் வயலின், வித்வான் ரகு பகவத் மிருதங்கம் மற்றும் வித்வான் கிரண் குமார் கஞ்சிரா வாசித்தார்கள். நிறைவாக ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகள் அனுகிரக பாஷணம் வழங்கினார். வைரமுடி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ எதுகுரி நாச்சியார் மற்றும் கல்யாண நாச்சியார் ஆகியோருக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய தரிசனத்தை காணலாம். नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் வைரமுடி உற்சவத்தின் போது வருடத்திற்கு ஒருமுறை உற்சவ மூர்த்தியான செல்வப்பிள்ளை மூலஸ்தானத்தில் திருநாராயணனுடன் எழுந்தருள்வார். இந்த விசேஷ சேர்த்தி சேவை நேற்று முன்தினம் நடைபெற்றது. அந்த திவ்ய சேவை இப்போது உங்களுக்காக.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. திருநின்றவூர் திவ்ய தேசத்தில் நேற்று முன்தினம் ஸ்ரீ பக்தவத்சல பெருமானுக்கு சிம்ம வாகனத்தில் உற்சவம் நடைபெற்றது. வாருங்கள், சிம்ம ரூபனாக தன் வாசல்யத்தை பக்தர்களுக்காக கட்டாட்சித்துக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானை இப்போது சேவிக்கலாம். ஹைதராபாத்தில் உள்ள டிடி காலனி ஸ்ரீ அகோபிலமிடத்தில் நேற்று முன்தினம் தவனோற்சவம் நடைபெற்றது. இப்போது அந்த திவ்ய சேவை இதோ உங்களுக்காக. திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ நம்பி சந்நிதியில் இப்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக நேற்று முன்தினம் ஹனுமந்த வாகனத்தில் உற்சவம் நடைபெற்றது. எங்கேயோ அன்னை வீர்கள் என்னை முனிவது எங்கேயோ அன்னை வீர்கள். திருநாங்கூரில் உள்ள 11 திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீ வன் புருஷோத்தம பெருமாள் கோவிலில் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதன் முதல் நாளான நேற்று முன்தினம் துவஜாரோகணம் நடைபெற்றது. திரு இந்தளூர் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பரிமள ரங்கநாத சுவாமி கோவிலில் இப்போது ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வருகிறது. வாருங்கள், நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் நாள் ஊஞ்சல் சேவையை இப்போது தரிசிக்கலாம். சுந்தர தோழனே காலேலோ கானார்
கை செய்த கண்ணியும் வானார் செழும் சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேலழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ கானார் நரும் துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழும் சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேலழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ. பெங்களூரில் பன்னூரு அருகில் உள்ள மலவெள்ளியில் நேற்று முன்தினம் ஸ்ரீ ராமபிரானுக்கு திவ்ய ரதோற்சவம் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஸ்தம்போத்பவேன வாத்சல்யம் பக்தே பாலே பிரகாஷயன் யோகம் விபக்ஷம் தஸ்மை ஸ்யாத் நரசிம்மாய மங்களம். சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையிலும் பெங்களூரு ரூபேண அக்ரஹாரத்திலும் முடிகிரேவிலும் மற்றும் திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் சந்நிதியிலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கும் அபிஷேகம் மற்றும் விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உற்சவம் நடைபெற்றது. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய சேவையை கண்டு தன்யராகலாம். கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ ஓவே கபிஸ்தலம் சம்பத் ராமானுஜாச்சாரியார் அவர்கள் ராமானுஜ நூற்றந்தாதியில் இருந்து 36வது பாசுரம் முதல் 40வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதம்
6ஆம் தேதி 2026 வருடம். ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கிருஷ்ணபக்ஷம், சதுர்த்தி திதி, அனுஷ நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்திராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.